ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு மை சேனல் நியூக்ளியர் ஃபேமிலி. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது நைட் டைம் ரொட்டீனுங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஈவினிங் டீ குடித்த கப்பெல்லாம் இருந்துச்சுங்க, அதெல்லாம் கழுவி எடுத்து வச்சுட்டேன். சிங்கையும் கையோட கழுவிட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பகல் சமைச்ச கறி இருந்துச்சு, அதெல்லாம் சூட் பண்ணி வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுட்டேன். பகல் சமைச்ச ரைஸ் இருந்துச்சுங்க, அதையும் கையோட சூடாக்கி வச்சுக்கிட்டேன். கருவேப்பிலை கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேங்க, அதுவும் நல்லா காஞ்சிருந்துச்சுங்க. அதையும் ஒரு கண்டெய்னரில் போட்டு ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கிட்டேன். கவுண்டர் டாப்பை நல்லா ஒரு க்ளோத் வச்சு டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. முதல்ல கழுவுன பாத்திரமெல்லாம் தண்ணி வடிஞ்சிருந்துச்சுங்க, அதை மற்ற பாஸ்கெட்டுக்கு மாற்றி வச்சுட்டு கறியெல்லாம் இருந்த பாத்திரத்துங்களை கழுவி எடுத்து வச்சுக்கிட்டேன். சிங்க் ஏரியாவே நல்லா தேய்ச்சி கழுவி விட்டுடுங்க. அதுக்கப்புறம் ட்ரை க்ளோத் வச்சு தண்ணியெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேன். அந்த க்ளோத்தை நல்லா கழுவி பிழிஞ்சு எடுத்துட்டு கவுண்டர் டாப்பெல்லாம் நல்லா தொடச்சி விட்டுட்டேங்க. அடுப்பையுமே நல்ல ட்ரை க்ளோத் வச்சு தொடச்சி டஸ்ட்டெல்லாம் தட்டி விட்டுட்டேங்க. என்னோடய நைட் டைம் ரொட்டீன் இப்படி தாங்க போகும். சில நாளைக்கு நானும் பாத்திரமெல்லாம் காலையில் தான் கழுவிக்குவேன். நைட்டுக்கு உள்ள வேலைகளை நைட்டே முடிச்சிட்டா காலையில் கொஞ்சம் நமக்கு ஈஸியாக இருக்குங்க. கிச்சன் க்ளீனிங் ஒர்க்கெல்லாம் முடிஞ்சுங்க. இப்படி தான் இருக்கும் கிச்சன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.